வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் என்டிபிசியோட செகண்ட் ஸ்டேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். என்டிபிசி எக்ஸாம் 7th ஃபேஸ் மட்டும் பெண்டிங் இருக்குங்க. அது கூடிய சீக்கிரம், அதாவது ஆகஸ்ட் மந்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடனே வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கான எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக வந்து 2017 என்டிபிசியோட செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நடந்தது. என்டிபிசி செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்குன்னு 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், இல்லை ரிமைனிங் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் ரிலேட்டட் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டட் ஆகட்டும், மொத்தமான வெயிட்டேஜ் பார்த்தோம்னா 50 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின்: Who entered the Guinness World Records for recording the highest number of songs in several languages? Shankar Mahadevan, Samir Anjan, P. Sushila, Kavita Krishnamurthy. ஸோ இதில் யார் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்கில் பல மொழிகளில் பாட்டு பாடி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி. சுஷீலா. பி. சுஷீலா அவர்கள் தான் வந்து நிறைய பாடல்கள், பல மொழி, நிறைய தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் நிறைய மொழிகளிலையும் வந்து பாடல் பாடியிருக்காங்க. ஸ்பேஸ் ரிசர்ச் does not include the discipline human culture, physics, biology, earth science. ஸோ இது வந்து ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி சயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சுங்கிற கேட்டகரியில் இது எதெல்லாம் வராது. ஸோ இது ரிலேட்டடானதுன்னு பார்த்தோம்னா நமக்கு எர்த் சயின்ஸ், ஸோ எர்த்தை பற்றி ஆய்வு செய்வாங்க, அண்டு ஆர்பிட்டல் எல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அது வந்து எர்த் சயின்ஸில் வந்துடும். ஸோ இது ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வரக்கூடிய டாபிக். பயாலஜியும் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வரக்கூடிய டாபிக், அண்ட் ஃபிசிக்ஸ் ஆல்சோ. பட் ஹியூமன் கல்ச்சர் பற்றி இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்க்கான டாப்பிக்கில் வராத ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் கல்ச்சர் தான். அடுத்து, குளோரோஃப்ளோரோ கார்பன் ஆர் நாட் யூஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். ஓகேங்களா? சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எதில் யூஸ் பண்ணல? ரெஃப்ரிஜிரேட்டர், மிக்சர் அண்ட் கிரைண்டர்ஸ், ஏரோசல் ஸ்ப்ரேஸ், இண்டஸ்ட்ரி. ஸோ சிஎஃப்சி அதே மாதிரி ஹெச்சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து ஓசோனை டிப்ளேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ். இது நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய, ஸோ நம்மளை சுற்றியே வந்து நிறைய ஜென்ரேட் ஆகுது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து ஜென்ரேட் ஆகுது, ஏரோசல் ஸ்ப்ரேஸ்லேருந்து கூட சிஎஃப்சி ப்ரொடியூஸ் ஆகுது, அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ப்ரொடியூஸ் ஆகாத இடம்னு பார்த்தோன்னா மிக்சர் அண்ட் கிரைண்டர்ஸ். ஸோ மிக்சர் அண்ட் கிரைண்டர்ஸில் இந்த சிஎஃப்சிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறதும் இல்லை, அது ப்ரொடியூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஆர்ச்சரி இஸ் த நேஷனல் ஸ்போர்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். ஸோ இந்தியா மட்டும் இல்லைங்க, சுற்றி இருக்க இந்த ஏஷியாவில் இருக்க ஒரு சில கண்ட்ரீஸோட நேஷ்னல் ஸ்போர்ட், நேஷ்னல் அனிமல், நேஷ்னல் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அந்த வகையில் ஆர்ச்சரிங்கிறது வந்து பூட்டானோட நேஷ்னல் ஸ்போர்ட். டர்க்கியோட நேஷ்னல் ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் ரெஸ்லிங். டர்க்கியோட நேஷ்னல் ஸ்போர்ட் வந்து ஆயில் ரெஸ்லிங். சைனா வந்து டேபிள் டென்னிஸ், அண்ட் ஜப்பான் சுமோ. ஸோ பூட்டான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூட்டானோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா திம்பு. பூட்டானோட கேபிட்டல் திம்பு, அண்ட் இது வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரி. பூட்டானுங்க வந்து ஒரு சவுத் ஏஷியன் கண்ட்ரி. அண்டு பூட்டானோட நேஷ்னல் அனிமல் டாக்கின். நேஷ்னல் ஃப்ரூட்டுங்கிறது வந்து பூட்டானுக்கு கிடையாது. நேஷ்னல் ஃப்ளார் பார்த்தோம்னா ஹிமாலயன்
blue poppy. Himalayan blue poppy. பூட்டானோட கேபிட்டல் திம்பு அண்ட் அனிமல் டாக்கின். ஃப்ளாருங்கிறது வந்து ஹிமாலயன் ப்ளூ பாப்பி. பூட்டானுக்குன்னு நேஷ்னல் ஃப்ரூட் கிடையாது. அடுத்து எம்எஸ் வேர்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், கம்பைலர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ எம்எஸ் வேர்டுங்கிறது நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது வந்து விண்டோஸ், லினக்ஸ், மேக், இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வருங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வரும். ஓகேங்களா? எம்எஸ் வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டட் எது வந்தாலுமே அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். பிகாஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வேர்டு மட்டும் இல்லை, வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல், அக்சஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எம்எஸ்ன்னு வந்துட்டாலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை மார்க் பண்ணிடலாம். அடுத்து சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ்? ஏத்தென், பெர்லின், வாஷிங்டன், வேட்டிகன் சிட்டி. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பிளேஸ். ஸோ பிளேஸ் ரிலேட்டடான கொஷின். பிளேஸ், பர்சன்ஸ், அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்ட் பீட்டர் ஸ்கொயர் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வேட்டிகன் சிட்டியில் அமைஞ்சிருக்குங்க. வேட்டிகன் சிட்டியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா பியாசா சான், பியாசா சான் பேட்ரோ. ஏத்தென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏத்தென்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரீஸ் கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா? கிரீஸோட கேபிட்டல் தான் வந்து ஏத்தென்ஸ். அண்ட் பெர்லின், பெர்லினுங்கிறது வந்து ஜெர்மனியோட கேபிட்டல் பெர்லின். நெக்ஸ்ட் வாஷிங்டன் வந்து யுஎஸ்ஏவோட கேபிட்டல் வாஷிங்டன். எஃப்டிஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது வந்து ஒரு அப்ரிவேஷன் ரிலேட்டடான கொஷின். ஸோ அப்ரிவேஷன் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. பிகாஸ் அப்ரிவேஷனை நம்ம அப்படியே ஆசிட்டிஸ் தான் படிச்சாக முடியும். ஓகேங்களா? அதனால் எஃப்டிஐக்கு அப்ரிவேஷன் ஃபார்ம்ங்கிறது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்டிஐங்கிறது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 17th நான் அலைன் மூமெண்ட் சமிட் வந்து அதோட தீம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது எங்கே நடந்ததுன்னு கேட்கல, அதோட தீம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 17th வந்து 2016 நடந்ததுங்க. அடுத்து 2019 வந்து 18th சமிட் நடந்தது. அது வந்து அசர்பைஜானில் நடந்தது. ஸோ நமக்கு 17th தீம் தேவையில்லை, பிகாஸ் அது வந்து 2016 இல்லைங்களா? நமக்கு 2019 தான் முக்கியம். 2019 வந்து 18th சமிட் நடந்தது. அது அசர்பைஜானில் நடந்தது. ஸோ இந்த நான் அலைட் மூமெண்ட் அப்படிங்கிறதுல எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது? ஸோ டோட்டலாக எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 120 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இது 1 செப்டம்பர் 1961 ஆரம்பிக்கப்பட்டது. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா 1961. அண்டு இதோட எஸ்டாப்ளிஷ் பண்ணப்ப இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பெல்கிரேட். இது வந்து யுகோஸ்லேவியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பெல்கிரேட் அப்படிங்கிற பகுதி. இதுதான் வந்து நான் அலைன் மூமெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர். அடுத்து இன் சயின்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மிக்சர்? The constituent of a mixture retain their physical properties. It have fixed melting and boiling point.
it cannot be separated by physical methods, its composition is fixed. ஸோ மிக்சர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு சப்ஸ்டன்ஸ் கலந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட்டர் ப்ளஸ் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இது வந்து ஒரு மிக்சர். பட் இது ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸும் செப்பரேட்டாக இருக்குது. இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் அண்ட் ஆயிலுங்கிறது ஒரு மிக்சராக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா லாஸ்ட் வந்துடலாம், இட்ஸ் காம்போஷன் இஸ் ஃபிக்ஸட். ஓகேங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸடான லெவலில் இந்த மிக்சருங்கிறது வந்து கலக்கப்படுறது இல்லைங்க. ஸோ அப்போ இது கிடையாது. அடுத்து இட் கேன்னாட் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மெத்தட். வாட்டரையும் ஆயிலும் கண்டிப்பாக பிரிக்க முடியும். ஸோ மிக்சர் வந்து இட் கேன் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மெத்தட் அண்ட் இட் ஹாவ் ஃபிக்ஸட் பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ மிக்சருக்கு வந்து ஒரு, ஏன்னா இது ரெண்டு டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம பாய்லிங் பாயிண்ட்டையும் மெல்டிங் பாயிண்ட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. The constituent of the mixture retain their physical property. Physical propertyங்கிறது வந்து அது எப்படி தன்மையில் இருக்கோ அதே மாதிரி. இப்போ ஆயிலுங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் அண்ட் ஆயில் எடுத்தோமா, ஆயிலில் வந்து வாட்டரை போர் பண்ணோம்னா அந்த வாட்டருங்கிறது வந்து ஜெல் ஆகாது, அப்படியே தனியாகவே தெரியும் நமக்கு. அப்போ அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து அது ரீட்டைன் ஆகுதா இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸையும் நாங்கள் மிக்சர் பண்ணாலுமே அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. அதே மாதிரி 2015 கொடுக்கப்பட்ட லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம 2020 யாருக்கெல்லாம் வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மெடிசன் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிவிஷனாக பார்க்கலாம். மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ், மைக்கேல் ஹக்டன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மெடிசன் ரிலேட்டடான நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. அடுத்து ஃபிசிக்ஸில் எடுத்துட்டோம்னா ராகர் பென்ரோஸ், ரீன்ஹார்ட் கென்சல், ஆண்ட்ரியா கெஸ். அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிங்கிற ஃபீல்டில் யார் யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா எமானுவேல் சார்பென்டியர் அண்ட் ஜெனிஃபர் ஏ டவுட்னா. பீஸ், ஸோ அமைதிக்காக. இந்த ஃபீல்டில் நமக்கு WFP வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுக்கு தான் வந்து 2020க்கான பீஸ் அவார்டு கொடுக்கப்பட்டது. அண்ட் லிட்ரேச்சர்னு எடுத்தோம்னா லூயிஸ் கிளக் அப்படிங்கிறவங்களுக்கு 2020க்கான லிட்ரேச்சர் அவார்ட் கொடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து 2020க்கான நோபல் பிரைஸ் அவார்ட் வின்னர்ஸுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம். அடுத்து குரவ் கே இஸ் அன் இண்டியன் பிலாங் டு விச் ஒன். ஸோ எந்த ஸ்போர்ட் ரிலேட்டட் பர்சன் கேட்டிருக்காங்க. இவர் எந்த ஸ்போர்ட் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா கால்ஃப் கேம் ரிலேட்டட். கௌரவ் கே அப்படிங்கிறவர் வந்து கால்ஃப் ரிலேட்டடான ஒரு பர்சன். கால்ஃப் கேமில் ஃபஸ்ட்டு இந்தியன் golfer to
qualify for the Open Championship? ஸோ கால்ஃபர் கேமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்தியன் டு குவாலிஃபை ஃபார் ஓப்பன் சாம்பியன்ஷிப் யாருன்னு பார்த்தோம்னா கௌரவ் கே. அது மட்டும் இல்லாமல் இவர் பல கால்ஃப் ரிலேட்டடான பல ஏஷியன் டைட்டில்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து இந்தியன் ரயில்வே போர்டு ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர்? இந்தியன் ரயில்வே போர்டு ஆக்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. 1905 இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அண்டு மந்த்னு பார்த்தோம்னா மார்ச் 1905 இந்தியன் ரயில்வே போர்டு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்படுது. அண்ட் அந்த டைமில் யார் ரூலிங்கில் இருந்தான்னு பார்த்தோன்னா லார்ட் கர்சன். ஓகேங்களா. லார்ட் கர்சன் தான் அப்போ வந்து பவரில் இருந்தார். இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்தோம்னா ரயில்வே மினிஸ்டர்னு பார்த்தோம்னா பியூஷ் கோயல். ப்ரெசன்ட் ரயில்வே மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பியூஷ் கோயல். அண்ட் ரயில்வேல இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிஇஓ வினோத் குமார் யாதவ். ஃபர்ஸ்ட் சிஇஓ அண்ட் சேர்மேன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் யாருன்னு பார்த்தோம்னா வினோத் குமார் யாதவ். அண்டு இதுக்கப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சுனித் சர்மா. ப்ரெசண்ட்டாக வந்து சுனித் சர்மாங்கிறவர் தான் சிஇஓ அண்ட் சேர்மேன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். விச் ஒன் சூட்ஸ் ஃபார் த நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்? டெவலப்மெண்ட் பேங்க், கமர்ஷியல் பேங்க், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன். ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இது வந்து நபார்டு அப்படின்னு சொல்லுவோம். NABARD நபார்டு. ஓகேங்களா. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1982 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. அண்ட் இது ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் தாங்க. அக்ரிகல்ச்சரலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் இது நபார்டு ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நபார்டு ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1981. அண்டு இது மாதிரி நபார்டு ஆக்ட் அப்படின்னு நபார்டுன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து சொன்னாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா பி சிவராமன் கமிட்டி. பி சிவராமன் கமிட்டி இவங்க தான் வந்து நபார்டுங்கிறத வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ நேஷ்னலாக அக்ரிகல்ச்சர் சரி அது ரிலேட்டடான அக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நபார்டு. அதோட ஆக்ட் வந்து பாஸ் ஆனது 1981. அண்டு நபார்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்தோன்னா 1982. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. அண்ட் ப்ரெசண்ட் சேர்மேன், ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்க சேர்மேன் யாருன்னு பார்த்தோம்னா ஜிஆர் சிந்தலா. லாலா லஜ்பத் ராய் hailed from which state? உத்தர் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால். ஸோ அவர் எங்கே பிறந்தார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிறவர் வந்து பஞ்சாப் ஸ்டேட்டை சேர்ந்தவர். பென் கிங்ஸ்லி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? பாப் மியூசிக், ஸ்பேஸ் டிராவல், சயின்டிஃபிக் ரிசர்ச், மோஷன் பிக்சர். பென் கிங்ஸ்லி அப்படிங்கிறவரோட ஒரிஜினல் நேம். ஸோ பென் கிங்ஸ்லிங்கிற வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா காந்தி அப்படின்னு ஒரு படம் வந்தது 1982. இந்த படத்தில் காந்தி வேடத்தில் நடித்தவர் தான் இந்த பென் கிங்ஸ்லி. இதுக்காக இவருக்கு ஆஸ்கர் அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அண்டு இவரோட உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணா பான்ஜி. இவரோட ஒரிஜினல் நேம்.
ஸோ இவர் ஃபிலிம் ரிலேட்டட் ஒரு ஆக்டர், ஓகேங்களா, மோஷன் பிக்சர்ஸ் ரிலேட்டட். ஸோ காந்திங்கிற படமும் எப்போ ரிலீஸ் ஆனது ரொம்ப முக்கியம், 1982. அதில் நடித்தவர் வந்து பென் கிங்ஸ்லி. அக்பர் சீட் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் அட் விச் பிளேஸ்? ஸோ அக்பர் வந்து எங்கேருந்து தன்னோட ஆட்சியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத், லக்னோ, டெல்லி, ஆக்ரா. அக்பர் அப்படிங்கிறவர் வந்து முகல் டைனாஸ்டியை சேர்ந்தவர். ஸோ முகல் டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான அண்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மன்னர் தான் அக்பர். முகல் சாம்ராஜ்யத்தில் ரொம்ப கிரேட்டஸ்ட் எம்பரர்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் ஆக்ராவில் இருந்து தான் தன்னோட ஆட்சியை வந்து செஞ்சிட்டு இருந்தார். இவரோட உண்மையான நேம், ஸோ இவரோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா அபு அல் ஃபத் ஜலாலுதீன் முகமது அக்பர். ஸோ அவரோட ஃபுல் நேம்னு பார்த்தோன்னா அபு அல் ஃபத் ஜலாலுதீன் முகமது அக்பர். இவரோட பர்த் பிளேஸ், ஸோ இவரை பற்றி எக்ஸாமில் அதிகமாக கேட்குறாங்க. இவரோட பர்த் எங்கே 1942 உமர்கோட் அப்படிங்கிற பகுதியில் இவர் பிறந்தார். இவரோட டெத் அப்படின்னு பார்த்தோம்னா 1605 ஆக்ராவில் இறந்தார். அண்டு இவரோட ஃபாதர், ஸோ இவரோட ஃபாதர் வந்து இதுக்கு முன்னாடி மன்னராக இருந்த ஹுமாயூன். இவரோட சன், அக்பரோட சன் வந்து ஜஹாங்கீர். ஓகேங்களா, அக்பரோட ஃபாதர் வந்து ஹுமாயூன், சன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் வந்து பெயிண்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு பர்சன். Which among the following species are not in the IUCN classification of threatened species? Harmful, extinct, vulnerable, endangered. ஸோ IUCN அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது ஒரு 7 கேட்டகரியில் இருக்குங்க. இந்த 7 கேட்டகரியிலுமே வந்து அனிமல்ஸ் ஆகட்டும் இல்லை பிளான்ஸ் ஆகட்டும், ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ரெண்டுத்தையுமே வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக அதிகமாக பார்த்தோம்னா நம்ம உலகத்திலேருந்து அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளோ இல்லை தாவரங்களோ அதெல்லாம் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழிஞ்சது என்டேஞ்சர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது வந்து ஆட் ஒன். ஓகேங்களா, ஹார்ம்ஃபுல்ங்கிறது வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஆபத்தானதாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த IUCN லிஸ்ட்டில் வராது. எந்த உயிரினம் வந்து அழியிற நிலையில் இருக்கோ, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான நிலையில் இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்குது, அதே மாதிரி இல்லை இந்த குரூப்பில் பார்த்தோன்னா இந்த உலகத்திலேயே இந்த கண்ட்ரியில் தான் ஒரு 50 விலங்கு தான் இந்த வகையை சேர்ந்ததாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஒரு லிஸ்ட் மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட லிஸ்ட்டில் மனிதர்களுக்கு தீங்கு விளைக்கும் விலங்குகளை லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. Which one of the following best describes the term capital gains tax in India? Tax on dividend received from corporate bonds, tax on profit from the sale of capital asset during a year, tax on interest received from bank fixed deposit, tax on profit from sale of shares held for more than 12 months. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட இருக்க அசட்டை, ஓகேங்களா, என்கிட்ட இருக்க சொத்தை நான் அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் எவ்வளோ விற்று நான் ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் ஆன் ப்ராஃபிட் ஃப்ரம் த சேல் ஆஃப் கேபிட்டல் அசட் டூரிங் எ இயர். இதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்ன. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷனுங்க. இதெல்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸில் வரும்னு பார்த்தோம்னா டைரக்ட் டேக்ஸ் பார்த்தோன்னா இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கிஃப்ட்டு, அதே மாதிரி இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா,
கேபிட்டல் கெயின் டேக்ஸ், இது வந்து டைரக்ட் டேக்ஸ் தான். அடுத்து கார்ப்பரேட் டேக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸில் வரும். இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கஸ்டம் டியூட்டி, அதே மாதிரி டோல் டேக்ஸ், இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். In which year did Mahatma Gandhi return to India from South Africa? South Africa ல இருந்து மகாத்மா காந்தி எப்ப இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு பார்த்தோம்னா 1915ல ரிட்டர்ன் வந்தாரு. 1915. ஸோ 9th January 1915. ஓகேங்களா. காந்திஜியோட பர்த்டே அப்படின்னு பார்த்தோம்னா 2nd October 1869 அண்ட் டெத் வந்து 30 January 1948. ஸோ காந்திஜி ரிலேட்டடான இவர் என்னென்னலாம் ஆரம்பிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானதா 1917 ஆரம்பிக்கப்பட்ட சம்பரன் சத்தியகிரகா, அதே மாதிரி 1918 ஆரம்பிக்கப்பட்ட கேடா சத்தியகிரகா, நான் கோஆபரேஷன் மூமெண்ட், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், காந்தி இர்வின் பேக்ட், அதே மாதிரி குவிட் இந்தியா மூமெண்ட். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து காந்திஜி ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இந்த மூமெண்ட்லாம் யார் ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி இந்த சத்தியகிரகெல்லாம் யார் லீட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனும் கூட. Which one of the following is not an omnivorous? Rat, ant, bear, snake. Omnivorous அப்படிங்கிறது பார்த்தோம்னா plants and animals. ஓகேங்களா. plants and animals ரெண்டுமே சாப்பிடக்கூடிய வகை தான் நம்ம ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் எது வந்து ஆம்னிவோரஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ரேட் வந்து பிளான்ஸும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். ஏன்னா ரேட்ஸ் வந்து அதிகமான டிஃப்ரெண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை, ஃபுட் ஐட்டம்ஸாக சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி ஆண்ட்டும் அப்படி தான். ஆண்ட் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் மேட்டர்ஸ் எல்லாமே சாப்பிடும், பியரும் அது போல தான். பட் இந்த ஸ்னேக் அப்படிங்கிறது வந்து அனிமல்ஸை மட்டுமே சாப்பிடக்கூடியது, பிளான்ஸை சாப்பிடாது. அதனால ஆம்னிவோரஸ் ஸ்னேக் கிடையாது. மிஷன் ரஃப்தர் ப்ராஜெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ஏர் டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட். மிஷன் ரஃப்தர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரயில் டிரான்ஸ்போர்ட்டுங்க. அதாவது 2016 பட்ஜெட்டில் ரயில்வேஸ்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மிஷன் ரஃப்தருங்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ பட்ஜெட் ரிலேட்டடான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. விச் ஒன் cannot be correct with spectacles? presbyopia, hypermetropia, cataract, myopia. இதெல்லாமே வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதில் ஃபஸ்ட்டு presbyopia அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏஜ் அதிகமாகறதுனால, ஸோ அதிகமான வயது இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் இல்லைங்க, கண் பார்வை குறைபாடு. அடுத்து ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படிங்கிறது வந்து தூரத்தில் இருக்கிறத அவங்களால கிளியராக பார்க்க முடியும், ஆனால் கிட்டத்தில் இருக்கிறத வந்து அவங்களால சரியாக பார்க்க முடியாது. இதை கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால குணப்படுத்த முடியும். அதே மாதிரி மயோஃபியா அப்படிங்கிறது வந்து அவங்களால கிட்டத்தில் இருக்க பொருட்களை நல்லா தெளிவாக பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சரியாக பார்க்க முடியாது. இவங்களுக்கு கான்கேவ் டைப் ஆஃப் லென்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த கேட்டராக்ட் அப்படிங்கிறது வந்து கண்புரை, கண்ணில் வந்து ஒரு வெள்ளையாக லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்மளோட விஷனை வந்து நம்ம பார்க்குற திறனை வந்து குறைச்சிடும். இது வந்து ஆப்ரேஷன் மூலயமா மட்டுமே குணப்படுத்த முடியும். எந்த ஒரு ஸ்பெக்ஸ் போகிறனாலேயோ இல்லை ஆயில்மெண்ட் லிக்விட் உரனாலேயோ எதுவுமே குணமாகாது கேட்ராக்ட்.
Which one of the following is not a children welfare scheme? Inclusive education for the disabled at secondary stage, Sarva Shiksha Abhiyan, Swayam Siddha, right to education. ஸோ இதில் சில்ட்ரன் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து சில்ட்ரன் ரிலேட்டட் தான். அப்போ இது வந்து சில்ட்ரன் வெல்ஃபேர் ஸ்கீம் ரிலேட்டடான ஒன், இது கிடையாது. இந்த சர்வ சிக்ஷா அபியான் அதுவும் கிடையாது. எஜுகேஷன் இங்கே ஸ்கீம்லேயே கொடுத்துட்டாங்க, அப்போ இதுவும் வராது. இந்த ஸ்வயம் சித்தா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கீம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். இந்த ஸ்வயம் சித்தா மூலிமா பெண்களுக்கு தனி என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் ஆகட்டும், இல்லை மோட்டிவேஷன் ட்ரைனிங் ரிலேட்டடான பர்பஸ்க்கு, அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, SHG. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு லோன் வசதி செய்ய கொடுக்கறதாகட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான எல்லா வசதிக்குமே வந்து பயன்படுத்தக்கூடியது. இது வந்து சில்ட்ரனுக்கான கிடையாது. ஸ்வயம் சித்தாங்கிறது வந்து பெண்களுக்கானது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.